ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். வாங்க என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதம் கிரக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கியமான கிரகணங்களும் நடக்குது. அதனால் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தாள்கள் இருக்குது. அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் மார்ச் 12 என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நம்ம எல்லாமே நமக்கு நடக்கிறது விதினால் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது, எல்லாமே கிரகங்கள் தான். இப்போ சமீபத்தில் கூட வாக்கியப்படி ஒரு முக்கியமான கிரக பயிற்சி நடந்தது. அதே போல் இந்த மாதம் பிறந்த முதலையே கிரகணமானது நடந்தது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய கிரகணம், கிரகமாற்றம் இதெல்லாம் வைத்து தான் நம்மளோட ராசிக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. அதன்படி கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. கன்னி ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பொது பலனாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் 12 நீங்கள் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்படுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையுது. உங்கள் புதுமையான கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. அதுவே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆதரவை வழங்குற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையை உருவாக்கும். வியாபாரம் அப்படி இல்லைனா தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் உங்கள் முதலீடுகள் மூலம் லாபம் காண இயலும். ஆனால் சற்று பொறுமையை காக்க வேண்டும். பொறுத்தார் பூமியார்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையோடு இருக்கணும். ஸோ பொறுமை தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால் பொறுமை ரொம்ப முக்கியம். அதோடு ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்புவது, சிறு அளவில் ஆரம்பிப்பது இதெல்லாம் சிறந்த வழியாக இந்த டைம் இருக்கும். திருமணமான தம்பதிகளிடையே குடும்ப விஷயங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழலாம். எனவே உங்கள் பேச்சில் ஒரு பக்கம் கவனம் தேவை. திருமணமான தம்பதிகள் சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதோடு நீங்கள் சில சிறிய உடல் உபாதைகளை சந்திக்க நேரலாம். மெயினாக அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உண்ணக்கூடிய உணவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனம் ரொம்ப 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 தேவை. அதோடு காது மற்றும் மூக்கு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் 12 உங்கள் பொருளாதார நிலை நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவது உறுதி. அதனால் ஹார்ட் ஒர்க் போட விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு பாசிட்டிவாக பலன்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அப்படிங்கிறத டீப்பாக அந்தந்த விஷயத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு காதல் குடும்ப உறவில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். காதல் குடும்ப உறவில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் 12 காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காதலர்களுக்கு இடையே சிறு சிறு விஷயங்களில் கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த டைம் தான் உங்கள் உறவுகளில் கவனமாக செயல்பட வேண்டும். நிறைய விட்டு கொடுத்து போடும். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் பெருசாகாது. சிறு சிறு விஷயத்துக்கு கூட ஈகோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மோதல்கள் பெருசாகி பிரிஞ்சு போகிற அளவுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் உங்கள் உறவுகளில் கவனமாக செயல்பட வேண்டும். அதுக்கப்புறமா கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒன்றாக அழகான நினைவுகள் உருவாக்கலாம். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. இருந்தாலும் உங்கள் உறவு சார்ந்த விஷயங்களில் பிறரிட விவாதிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட பேசுங்க. மற்றவங்கக்கிட்ட உங்கள் உறவை பற்றி பேசாதீங்க. அவர்களுடைய தலையீடு உங்கள் உறவின் ஒற்றுமை பாதிக்கலாம். அதோடு வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்த நபர்களோடு தொடர்பு மூலம் நீங்கள் பயனடையலாம்.
அந்த மாதிரி தொடர்பை வைத்துக்குங்க. அது உங்கள் உறவை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றும். மேலும் குழந்தைகளுடன் உங்கள் பந்தமும் ஆதரவும் பலமும் நிறைந்திருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ காதல் குடும்ப உறவில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள். இதற்கேற்ப நான் சொன்னதுக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கணும். அப்புறம் நிதிநிலை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நிதிநிலை என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் 12லிருந்து உங்கள் பொருளாதார நிலை மிக அனுகூலமாக இருக்கும். சீரான நிதிநிலை காரணமாக நீங்கள் பாதுகாப்பாக உங்ககிட்ட உணர்வீங்க. உங்களுக்கு அதிக வருமானம் வரலாம். உபரி வருமானத்தை கொண்டு நல்ல லாபம் தரக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்வதை தாராளமாக இப்போ பண்ணுங்கள். சாதகமான காலம் இது. உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தினருடைய நிதி நிலைமையும் சிறப்பாக இருக்குது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு வழங்குவாங்க. அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகள் சரியான முடிவுகளை எடுக்க உதவுவதோடு செல்வத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அடையலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறத இந்த டைம் சொல்கிறேன். அவர்களுடைய உண்மையான ஒத்துழைப்பு பெறக்கூடிய கன்னி ராசிக்காரங்க மேலும் அதிர்ஷ்டத்தால் வெகுமதி கூட இந்த மாதம் பெறலாம். ஸோ 12க்கு பிறகு நிதிநிலையில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய மாற்றம் வரப்போகுது. அதுக்கு நான் சொன்ன மாதிரியெல்லாம் செயல்படுங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் 12லிருந்து உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரலாம். ஆனால் இறுதியில் முன்னேற்றம் மற்றும் வெற்றியை நீங்கள் அடைந்திட முடியும். பயப்பட வேண்டாம். பணியிட சூழல் உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். உங்களுடைய சிறப்பான யோசனைகள் மற்றும் அணிக்கமான பங்களிப்புகளை மேலதிகாரிகள் பாராட்டு கூட செய்யலாம். இதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்து மேலும் சிறப்பாக செயல்பட தூண்டுகோலாக இருக்கும். அதோடு தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பணிக்கான அங்கீகாரம் மற்றும் பாராட்ட பெற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த பதவி உயர்வுக்காகவே எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பணிபுரிவங்க உங்கள் மேல் அதிகாரிகளுடன் சில மோதல்கள் சந்திக்க நேரலாம். அதன் காரணமாக உங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சற்று தாமதமாகலாம். அதில் கவனமாக இருங்க. வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. மேலும் தொழில் வளர்ச்சிக்கான புதிய வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறையில் இருப்பவர்களுக்கு கணிசமான வெகுமதிகள் உறுதியளிக்கக்கூடிய திட்டங்களில் ஈடுபடலாம். மருத்துவத்துறையில் உள்ள கன்னிராசிக்காரங்க நோயாளிகளிடமிருந்து மரியாதையும் அங்கீகாரத்தையும் பெறலாம். ஆராய்ச்சியாளர்கள் உங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு நிர்வாகத்தால் மிகவும் மதிக்கப்படுவீங்க. வெகுமதி பெறுவீங்க. மேலும் விஞ்ஞான சமூகம் உங்கள் பெயரை பாராட்டும். இந்த மாதிரி எந்தெந்த துறையில் வேலை செய்கிறீங்களோ அந்தந்த துறைக்கேற்ப நான் உங்களுக்கு இப்போ பலன்கள் சொல்லியிருக்கேன். அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கப்புறமா தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த வகை முதலீடாக இருந்தாலும் இந்த மாதம் 12லிருந்து நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றி மற்றும் லாபத்தை அடைவதற்கு பொறுமை அவசியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியே தவிருங்க என்பதை சொல்கிறேன். முதலீடுகளை தக்க வைக்க முயற்சித்தாலோ அல்லது புதிய முயற்சிகளை தேடினாலோ இந்த காலகட்டத்தில் நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள திட்டப்படுபவர்கள் தற்போதைய சந்தை நிலைமைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இது முதலீட்டு திட்டங்களுக்கு சாதகமான வாய்ப்பை வழங்காது. ஒரு ஆர்வமுள்ள தொழில் முனைவராக வழிவகைகள் கண்டுபிடிப்பதில் செலவு குறைந்த அணுகுமுறைகளை முன்னிலைப்படுத்துவது ஒரு முக்கிய பங்காக வகிக்கிறது. ஸோ இப்போ முக்கிய பங்காக வகிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா ஆரோக்கியமாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் 12லிருந்து நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். மாசு அல்லது அசுத்தம் காரணமாக ஒவ்வாமை ஏற்படலாம். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஔசரியமாக உணர்வீங்க. உங்களுக்கு காதுகள் மற்றும் மூக்கு தொடர்பான சிகிச்சை தேவைப்படலாம். சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படவிட்டால் காதுகளில் அடைப்பு அல்லது மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் உடல்நலனை நன்கு இந்த மாதம் கவனித்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். ஒட்டுமொத்த நல்வாழ்வில் கவனம் செலுத்துவது ஒவ்வொரு நாளும் நன்றாக உணர உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
கன்னி ராசிக்காரங்க இளங்கலை மற்றும் பட்டதாரி நிலைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திறமையோடு செயல்படுங்க. முதுகலை பட்டதாரிகள் உங்கள் கல்வி சாதனையில் அபரிவிதமான பலன்களை பெறக்கூடிய வேலை இருக்குது. வெளிநாட்டில் மேற்படிப்புகளை தேடுபவர்களுக்கு இது வாய்ப்புகளை இருக்குது. பட்டதார ஆராய்ச்சி மாணவர்கள் ஆய்வறிக்கை சமைப்பதற்கு உங்களுடைய ஒப்புதலுக்கு அதிக நேரம் எடுக்கப் போவதில்லை என்பதால் அமைதியாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுது. வெற்றி விரைவில் அல்லது பின்னர் வரும் என்பதால் பொறுமை காக்க வேண்டியது. தொழிலில் இருக்கிறவங்களும் மாணவர்களும் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதெல்லாம் தாங்க பலன்கள். இந்த பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.